இறுதியாக அமிர்தகுடம் வெளிவந்தது. அதை கொண்டு வந்தவர் தன்வந்திரி மருத்துவக் கடவுள். அசுரர்கள் அமிர்தத்தை பிடிக்கிறார்கள். அமிர்தத்தை பார்த்த அசுரர்கள், இது நம்மதுதான் என்று சொல்லி அமிர்த குடத்தை பிடித்துக் கொண்டார்கள். தேவர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள். விஷ்ணு மோகினி அவதாரம். அப்போது விஷ்ணு பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தார். அதாவது உலகில் யாரும் எதிர்க்க முடியாத அழகிய பெண்ணாக மாறினார். அசுரர்கள் மோகினியை பார்த்ததும், அவளே அமிர்தத்தை பகிரட்டும் என்று சொன்னார்கள். தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம், மோகினி தேவர்கள் பக்கம் அமர்ந்து அவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை கொடுத்தார். அசுரர்கள் கவனிக்கவே இல்லை. ஆனால் ஒரு அசுரன் சந்தேகம் கொண்டு தேவர்களுடன் சேர்ந்து அமர்ந்தான். அவன் பெயர் ஸ்வர்பானு. அவன் அமிர்தம் குடிக்க முயன்றதும் சூரியன் சந்திரன் அவனை கண்டுபிடித்து சொன்னார்கள். விஷ்ணு உடனே சுதர்சன சக்கரத்தால் அவன் தலை துண்டித்தார். ஆனால் அமிர்தனால் அமிர்தம் தொண்டை வரை சென்றதால் அவன் சாகவில்லை. ராகு உடல் பகுதி, கேது. அதன் பிறகு சூரியனும் சந்திரனும் தான் தன்னை காட்டிக் கொடுத்தார்கள் என்ற கோபத்தால் ராகு மற்றும் கேது பழிவாங்க நினைக்கிறார்கள். அவர்கள் சூரியனை பிடித்து விழுங்க முயல்கிறார்கள். சூரிய கிரகணம். சந்திரனை பிடித்து விழுங்க முயல்கிறார்கள். சந்திர கிரகணம். ஆனால் முழு உடல் இல்லாததால் அவர்கள் முழுமையாக விழுங்க முடியாது. சூரியன் சந்திரன் மீண்டும் வெளிவந்து விடுகிறார்கள். ராகு சூரியன் சந்திரனை விழுங்க முயல்கிறான். இதுவே சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஆகும் என்று புராணங்கள் கூறுகின்றன. கூர்மாவதாரத்தின் முக்கியத்துவம் கடின சூழ்நிலையில் தாங்கும் சக்தி, அமைதி மற்றும் பொறுமை, உலக சமநிலை காக்கும் தெய்வீக கடமை, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான தர்மம் நிலைநிறுத்தல். ஆமை போல அமைதியாக இருந்தாலும் உலகத்தை தாங்கும் சக்தி கொண்டவர் விஷ்ணு என்பதை இந்த அவதாரம் உணர்த்துகிறது.